I came here to party, I'm not gonna lie. So call up somebody, cause I ain't got the time. Nah, nah, I'm feeling myself in the best way. I'm gonna pretend it's my birthday. Got all of my friends going crazy, cause this is how we do. We'll go dancing in the club on a Saturday night. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோ எலக்ட்ரிக்கல் கம்பெனியோட அட்ரியா மாடல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலுங்க. இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படாது, ஹெல்மெட் போட வேண்டியது இருக்காது, இன்சூரன்ஸும் எடுக்க வேண்டியது இருக்காதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டரு. அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாதனால நீங்கள் ஹெல்மெட் போட வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க வண்டி. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் தேவைப்படாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். எப்போ வெஹிக்கிள் எடுத்தாலும் சரி, டூ வீலர் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 250 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஹப் மோட்டர் தான் இது. அதே மாதிரி ஒரு கண்ட்ரோலர், ஸ்பீட் ஈஸி டு ரைடு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் வாரண்டி. பேட்ரி அண்ட் ஸ்கூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா 21.2 வோல்ட்டு 30 ஏஹெச் மாடல் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் கொஞ்சம் நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்டு, டைல் லைட்டு. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே எல்இடி. பட்டு இது வந்து பேக் சைடில் உள்ள இண்டிகேட்டர் வந்து பல்ப் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் உள்ள அந்த டே லைட் ரைனிங் லைட் தாங்க. இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த வண்டியிலும் இல்லை. அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸு அந்த மாதிரி ஹீரோ, ஆம்பேர் அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம வெஹிக்கல்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸாக, இந்த மாதிரி ஒரு லைட்டிங் சிஸ்டம்லாம் எதுவுமே இல்லை. இந்த வண்டியில் அது கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வெரி அட்ராக்டிவாக இருக்கும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மாடலுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி ஹீரோவில் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பெட்ரு தாங்க. இது ஃபார் பெட்டராக தான் இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருக்காரு, இதே கலரு இதே மாடல் வாங்கி வச்சுருக்காரு. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சார்ஜ் பண்ணாருன்னா உங்களுக்கு வந்து 90 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஸ்பீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 27 அந்த ரேஞ்ச் தான். ஸோ 27ங்கும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுக்கும். இது கம்பெனி கிளைம் பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஆனால் டெஃபினட்டாக ஒரு 80 to 90 கொடுக்குது. அதே மாதிரி இதில் ஒரு சர்டிஃபிகேட் இப்போ நான் காட்டினேன் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வாங்கும்போது ஒரு டேட் மென்ஷன் பண்ணி அதை கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸோ அது மாதிரி எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் போலீஸ் மேக்ஸிமம் இது கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டால் அதை காட்டினீங்கன்னா அதான் சர்டிஃபிகேட். ஸோ அதாவது லைசன்ஸோ இல்லை டாக்குமெண்ட் வேறு எதுவும் தேவைப்படாது, ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் கிடையாது அப்படின்னுக்குள்ள சர்டிஃபிகேட் அது கொடுக்குறாங்க. எல்லா வண்டியில் உள்ளது போல் எலக்ட்ரிக்கல் வண்டியில் ஒரு ட்ரிப்பரு, ஒரு மேனுவல் புக்கு, டூல்ஸ் பாக்ஸு, அதே மாதிரி இந்த சார்ஜர் அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 100 வந்து 25, 50, 75, 100ங்கிற இதில் வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி காட்டும். ஆனால் வந்து இதில் வந்து 1 by 1 வந்து ஏறுற மாதிரி இருக்காது, ஆப்ஷன்ஸ் இதில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜிங் போட்டிங்கன்னா மொத்தம் 3 க்ரீன் லைட்டு, 3 ரெட் லைட்டு, 1 க்ரீன் லைட்டு அந்த மாதிரி எரிஞ்சதுன்னா ஃபுல்லு அப்படிங்கிறத மீனிங்கு. ஸோ ஒன்லி க்ரீன் மட்டும் எரியுது அப்படின்னா சார்ஜ் ஏறலைன்னு அர்த்தம். நீங்கள் போய்ட்டு நீங்கள் உங்களோட சென்டரில் கொடுத்து இதை வந்து நீங்கள் போய் செக் பண்ணிக்கிறதுக்கு நல்லது. அதே மாதிரி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எதுவும் பொருள் எதுவும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா உள்ளே எதுவும் பெருசாக வச்சுக்க முடியாது. கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு அரிசி மூட்டையோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் காய்கறி வேறு எந்த பொருள் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்ரண்டில் நல்லா வச்சுக்கலாம். ஸ்பேசஸ் நிறையா இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் எல்லா வண்டியுமே கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குங்க. ஹைட்டுன்னா நீங்கள் கால் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டால் உள்ளவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட்டு இடுப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் முட்டியெல்லாம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன் இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒருவேளை இதுதான் நாம்ஸாங்கிறது தெரில. நாம்ஸ் என்னென்ன, ஸ்பீடு போகக்கூடாது அப்படிங்கிறதான் நாம்ஸாக இருக்க முடியும். ஆனால் ஏன் இவ்வளோ ஹைட் பண்ணணும்? அப்படியே ஹைட் பண்ணாலும் சீட்டை கொஞ்சம் ஹைட் பண்ணலாம் இல்லையா?
கொஞ்சம் சீட்டை ஹைட் பண்ணால் இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆக போகுது. ஆனால் எந்த கம்பெனிஸும் அதை காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரில. கஸ்டமர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறதே அவங்க கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா கம்பெனிஸும் இருக்குது. ஸோ இதுவும் அப்படி தான். கொஞ்சம் ஹைட்டு வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஓட்ட முடியாது, லாங்கெல்லாம் ஓட்ட முடியாது. இது வந்து கொஞ்சம் சிட்டி யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பக்கத்தில் காய்கறி கடை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மேபி லேடிஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸு வாங்கி கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கண்ட்ரோலாக ஓட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்டுறாங்க, வெஹிக்கிள் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றபடி வெஹிக்கிள்ஸ் குவாலிட்டியில் வந்து நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ நியூவாக வந்த ஒரு மாடல் ஹீரோவில் லாஸ்ட்டு 1 இயராக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வரைக்கும் இது ஓகே தாங்க. நான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இது ஓகே தான். இந்த மாடல் வந்து குவாலிட்டி வைஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்இடி ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும். சீட்டு வந்து வெரி வெரி கம்ஃபர்டபுளான ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. அதோட டிசைன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூஸில் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப்பான மெட்டீரியல் இல்லாமல் கொஞ்சம் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துருக்குது ஒரு அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ரோட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சாக்கப்ஸரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி உள்ள சாக்கப்ஸர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டபுள்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சிங்கிளாக போகும்போது ரோட்டில் யூஸ் பண்ணுறீங்க, நல்ல ரோடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்னு ஒரு மாடல் இருந்தது, அது ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்றும் வர மாதிரி தெரியல. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும். கொஞ்சம் ஹைட், இதே இஷ்யூஸ் தான், ஹைட்டு பிரச்சனை, உள்ள ஸ்பேஸ் இருக்காது. ஆனால் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூட்டை, இந்த மூட்டைலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் மூட்டை, அரிசி மூட்டை எல்லாம் ஏற்றிட்டு போகலாம். அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது அந்த வண்டியில். மோஸ்ட்லி அது வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் யாரும் வந்து மோஸ்ட்லி ஷோரூம்க்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் அது. ஒரு சின்ன லைட் இஷ்யூஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்டு பெரிய ஒரு ப்ராப்ளம். லைட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபியூஸ் போகிறது, ஆக்சிலேட்டர் ஒர்க் ஆகாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதை வந்து ஹீரோ வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி வந்து டிசி கன்வெர்ட்டர்னு தனியாக ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிசி கன்வெர்ட்டர்னு இல்லாமல் டோட்டல் கண்ட்ரோலோட சிங்கிள் யூனிட்டாக இப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பழைய வெஹிக்கிள்ஸ் இருக்கிறவங்க ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக புது வெஹிக்கிள்ஸ் போய் பாருங்கள். புது வெஹிக்கிள்ஸு ஃபார் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே அந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாத்துலேயும் மாற்றிருக்காங்க. புது கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ மஹேந்திரா கம்பெனியோட இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இப்போது வந்து அதான் அந்த டிசி கன்வெர்ட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிசி கன்வெர்ட்டரும் எல்லாமே இன்க்ளூடாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோலர் ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனிங்கிறது கரெக்டாக தெரியல, பட் ஆனால் புதுசாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜர்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம பிளாக் கலர் ஒரு சார்ஜர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த சார்ஜர்ஸ் வந்து ஆப்டிமாவுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு அலுமினியம் சார்ஜர்ஸு வித் ஃபியூஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் சார்ஜர் ஆகுது அப்படின்னா அந்த ஃபியூஸ் வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். ஏன்னா இப்போது அந்த வெடிக்குது, தீ பிடிக்குது அப்படிலாம் வர மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஏன் அப்படின்னா எஸ்பெஷலி அந்த சீட் ஹைட்டுஸ் இது ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி ரேஞ்சஸ் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரேஞ்சு 90 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து நல்ல ரேஞ்சு. 80 to 90 வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கொடுக்குது. நிறைய கஸ்டமர்ஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்லி தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ரோட்டில் ஓட்டி பார்த்துட்டு நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறதுனால
ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நல்லா தான் இருக்குது. அட்ரியா பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூஸும் இது வரைக்கும் பெரிய கம்ப்ளைண்ட்டாக எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பீடு தாங்க. பேட்ரி வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னென்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்கும். ரேஞ்சஸ் அதிகமாக கிடைக்கும். பெரிய கம்ப்ளைண்ட்ஸாக எதுவும் வராது. ஸோ சரிங்க, ஓகேங்க. இதோட நான் வந்து இந்த ரிவ்யூ ஸ்டாப் பண்ணுறேன். தேங்க்யூ.